இரவு 10 மணிக்கு மேல் வீட்டின் பெரிய மண்டபம் அமைதியாக இருந்தது. நான் படுக்கையில் அமர்ந்து என் கால்களை பார்த்துக் கொண்டிருந்தேன். என்று மட்டும் ஏதோ ஒரு விசித்திரமான சோர்வு என்னை ஆட்கொண்டிருந்தது. என் பெயர் அனன்யா. நான் பார்க்க மிகவும் அழகாக இருந்தேன். நான் அழகாக இருந்ததால் என்னுடைய திருமணத்திற்கு முன் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு காதல் திருமணம் நடக்கும் என்றுதான் அனைவரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் என் பெற்றோருக்கு ஒரே மகள். அதனால் என்னுடைய அப்பா நான் ஒரு மருத்துவராகி அவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் எனக்கு நல்ல திருமண வரங்கள் வந்து கொண்டிருப்பதால் என் அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி என் படிப்பை விட்டுவிட்டு திருமணத்தை செய்து கொள் என்று சொல்ல ஆரம்பித்தாள். ஆனால் நான் என் அம்மாவிடம் நான் ஒரு டாக்டர் ஆகஸ்ட் வேண்டும் என்று சொன்னேன். நான் இப்படி சொல்வதை கேட்டதும் என் அம்மா கோபப்படுவார்கள். நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சு டாக்டர் ஆகிக்கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனால் என் அப்பா இதற்கு சம்மதிக்கவில்லை. அதனால் என் அம்மா எனது அப்பாவிடம் சண்டையிட ஆரம்பித்தார். பிறகு என் அம்மா ஒரு மூதாட்டியிடம் சென்று நான் என் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன். ஆனால் அவளுடைய அப்பா அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. அவளுடைய அப்பா உடனடியாக இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கும் அளவிற்கு ஏதாவது ஒரு தாயத்து கொடுங்கள் என்று கேட்டாள். அந்த மூதாட்டி என் அம்மாவிடமிருந்து 5000 ரூபாய் வாங்கிக் கொண்டு அவர் என் அப்பாவிற்கு வசியம் செய்து ஒரு தாயத்தை கொடுத்தார். அதை என் அப்பாவிற்கு என் அம்மா கட்டியதும் என் அப்பா உடனடியாக என் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார். அப்போது என் அப்பாவின் நண்பர் ஒருவர் அவர் மகனுக்கு என்னை மணமுடிக்க வேண்டி கேட்டார். மேலும் உங்கள் மகள் திருமணத்திற்குப் பிறகும் டாக்டராக முடியும். அதற்கு நாங்களும் உதவுகிறோம் என்று கூறினார். இதைக் கேட்ட என் அப்பா உடனடியாக அவர் மகனுடன் எனது திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார். நான் திருமணம் முடிந்து எனது புகுந்த வீட்டிற்கு வந்தேன். என் மாமனார் மிகவும் பணக்காரராக இருந்ததால் நானும் என் கணவரும் தனியாக ஒரு மாளிகையில் வசிக்கச் சென்றோம். என் கணவர் தன் தந்தையின் தொழிலை பார்த்து கொள்ள வேண்டியிருந்தது. அதனால் அவர் காலை முதல் மாலை வரை பிஸியாக இருப்பார். நான் அவருடைய வீட்டிற்கு சென்றபோது அங்கு ஆடம்பர பொருட்கள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். என் கணவர் எனக்கு வேலை செய்ய பல வேலைக்காரர்களை வேலைக்கு அமர்த்தியிருந்தார். ஆனால் அந்த மாளிகையில் அவர் வைத்திருந்த வேலைக்காரர்களில் ஒருவர் மட்டும் மெதுவாக என் அருகில் வர ஆரம்பித்தான். அவன் என்னிடம் பல வருடங்களாக இந்த வேலையை செய்து வருகிறேன் என்றும் உங்கள் மாமியாருக்கு நான் தூரத்து உறவுக்காரன், அதனால் அவர் என்னை குடும்ப உறுப்பினரைப் போல வைத்துக் கொள்வார் என்றும் ஒரு வேலைக்காரன் என்னிடம் சொன்னான். இதைக் கேட்ட பிறகு நானும் அவனுக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் அவன் என் அறைக்கு வந்தான். நான் இன்னும் படுக்கையில்தான் படுத்துக் கொண்டிருந்தேன். நான் சோர்வாக இருப்பதை அவன் கண்டதும் நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்கள். நீங்கள் எதுவும் நினைத்துக் கொள்ளவில்லை என்றால் நான் உங்கள் கால்களை பிடித்து விடட்டுமா என்று என்னிடம் கேட்டான். இதைக் கேட்டதும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் அழகாகவும் இளமையாகவும் இருந்தேன். ஆனால் என் கணவரை தவிர வேறு யாரும் என்னை தொடுவதை நான் விரும்பவில்லை. இதுவரையில் யாரும் என் கால்களை பிடித்துவிட்டதும் இல்லை. அதனால் நான் உடனடியாக மறுத்துவிட்டேன். இல்லை, ஒரு அந்நியன் என்னை தொட்டால் எனக்கு பிடிக்காது என்று சொல்லிவிட்டேன். இதைக் கேட்டு அவன் மௌனமாக என் அறையை விட்டு வெளியேறினான். அப்போதுதான் நான் அவனுக்கு மிகவும் கடுமையாக பதிலளித்ததை உணர்ந்தேன். ஒருவேளை அவன் இதற்கு முன்பு என் மாமியார் வீட்டிலிருந்தபோது அங்கு யாருக்காவது இதுபோன்ற உதவிகளை செய்திருக்கலாம். அதனால் நம்மிடமும் கேட்கிறான் என்று நினைத்துக் கொண்டேன். ஆனால் நான் தெளிவாக மறுத்துவிட்டேன். அவன் இதயம் உடைந்து போனது. உண்மையில் நான் மிகவும் வெண்மையான இதயம் கொண்டவள். அதனால்தான் பின்னர் மிகவும் வருத்தப்பட்டேன். இந்த வேலைக்காரன் மிகவும் அழகானவன், இளமையானவன், ஏன் என்னிடம் வந்து இப்படி கேட்டான் என்று அவனைப் பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். நான் அவனிடம் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் இது மறுநாளும் நடந்தது. வேலைக்காரன் மீண்டும் அதையே என்னிடம் வந்து கேட்டான். நான் திருமணமாகி 5 நாட்களாக மிகவும் சோர்வாக இருந்தேன். அதனால் நான் என் கால்களை படுக்கையிலிருந்து கீழே இறக்கி என் கால்களை பிடித்து மசாஜ் செய்யச் சொன்னேன். இதைக் கேட்டதும் அவன் மகிழ்ச்சியடைந்து என் பாதங்களை மெதுவாக பிடித்துவிடத் தொடங்கினான். அவன் என் கால்களை மெதுவாக அழுத்தியதால் எனக்கு தூக்கம் வர ஆரம்பித்தது. இதை பார்த்த வேலைக்காரன், மேடம், உங்களுக்கு தூக்கம் வருது. நீங்கள் படுக்கையில் படுத்துக்கொள்ளுங்கள். நான் உங்கள் கால்களை மசாஜ் செய்து கொண்டே இருப்பேன் என்றான். நான் சோர்வின் காரணமாக உடனடியாக படுக்கையில் படுத்துக்கொண்டேன். அந்த வேலைக்காரன் என் கால்களை மெதுவாக பிடித்துவிட ஆரம்பித்தான். அதன் பிறகு நான் ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கினேன். நான் எத்தனை மணி நேரம் தூங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை. நான் கண்களை திறந்தபோது வேலைக்காரன் இன்னும் என் கால்களை மசாஜ் செய்து கொண்டிருந்ததைக் கண்டேன். இதை பார்த்ததும் எனக்கு அவன் மீது பரிதாபம் ஏற்பட்டது. உடனே நான் என் படப்பையை திறந்து சில நோட்டுகளை எடுத்து வேலைக்காரனிடம் கையை நீட்ட சொல்லி அவன் கையில் வைத்தேன். இதை பார்த்து அவன் கவலைப்பட ஆரம்பித்தான். மேடம், நீங்கள் எனக்கு பணம் கொடுத்து என்னை சங்கடப்படுத்துறீங்க. என் சம்பளம் நல்லா இருக்கு. எனக்கு இந்த பணம் தேவையில்லை என்று சொன்னான். அதை கேட்டதும், இந்த பணம் உங்களுடைய கடின உழைப்புக்காக நான் உங்களுக்காக தருவது என்று நான் அவனிடம் சொன்னேன். இதைக் கேட்டதும் வேலைக்காரன் கையிலிருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு என் அறையை விட்டு வெளியேறினான். என் கணவர் இரவு வீட்டிற்கு தாமதமாகத்தான் வருவார் என்பது எனக்கு தெரியும்.
அதனால் நான் மீண்டும் அந்த வேலைக்காரனை மாலையிலும் என் அறைக்கு அழைத்து, நீ என் கால்களில் மசாஜ் செய்வது எனக்கு நல்ல தூக்கம் வருகிறது. அதனால் என் கணவர் வீட்டிற்கு வரும் வரை நீ என் அறையிலேயே இருந்து என் காலுக்கு மசாஜ் செய் என்று சொன்னேன். ஒருவேளை வேலைக்காரன் பணத்திற்கு ஆசைப்பட்டிருக்கலாம். அதனால்தான் நான் சொன்னதைக் கேட்டு மகிழ்ச்சியடைந்து ஒத்துக்கொண்டான் என்று நான் நினைத்தேன். நான் உங்களுக்கு சாதாரண வேலைக்காரன், நீங்கள் சொல்வது போல் எல்லாம் செய்வேன். உங்கள் கால்களை மசாஜ் செய்து கொண்டே இருப்பேன். உங்கள் சோர்வு நீங்கி நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள் என்று சொன்னான். இதைக் கேட்டதும் நான் அவனிடம் உண்மைதான், உன்னால் என் சோர்வு எல்லாம் போய்விடுகிறது என்றேன். ஒருநாள் வேலைக்காரன் என்னிடம், உங்க மாமியாருக்கும் சில சமயங்களில் காலுக்கு மசாஜ் செய்து விடுவேன் என்றான். இதைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். என் மாமியார் அப்படிப்பட்டவர் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அந்த வேலைக்காரன் பொய் சொல்லும் மனிதராக தெரியவில்லை. இப்போது நான் என் மாமியார் வீட்டிற்கு வந்து 1 மாதம் ஆகிவிட்டது. அதனால் வேலைக்காரர்களை சோதிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவன் எல்லாவற்றிற்கும் உண்மையாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தான். என் வீட்டில் வேலைக்கார பெண்களும் வேலை செய்தார்கள். ஆனால் அவர்கள் பொய் சொல்பவர்களாகவும் நேர்மையற்றவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களிடமிருந்து என்ன கேட்டாலும் அதை அங்குள்ள முழு சுற்றுப்புறத்திலும் பிரபலமாக்குவார்கள். அதனால்தான் அவர்கள் யாரையும் என் அறைக்குள் வர அனுமதிப்பதில்லை. அந்த வேலைக்காரன் இந்த வீட்டில் இளமையான வேலைக்காரன். இதனால் அவனை நான் நம்பினேன். ஆனால் அவன் எப்போதும் கண்களை தாழ்த்திக் கொண்டேதான் என்னை பார்ப்பான். அவன் என் காலை தொடுவான். ஆனால் அவனுடைய நோக்கங்கள் மோசமாக இல்லை. இது ஒவ்வொரு இரவும் நடந்தது. ஒரு நாள் நான் என் கணவரிடம் சொன்னேன். நாங்கள் திருமணம் செய்து கொண்டதிலிருந்து இதுவரை எங்கும் செல்லவில்லை என்று இதைக் கேட்ட என் கணவர், நான் திருமணம் செய்து கொண்டதிலிருந்து எனக்கும் இது தெரியும் என்று கூறினார். நீயும் எப்போதும் தூங்கிக் கொண்டிருக்கிறாய். நான் இரவில் வீட்டுக்கு வரும்போது கூட நீ ஆழ்ந்து தூக்கத்தில் இருக்கிறாய். எனக்கு பகலில் நேரமில்லை. நான் இரவில் வீட்டிற்குள் வருவதற்குள் நீ தூங்கிவிடுகிறாய் என்று சொன்னார். இதைக் கேட்டதும் வேலைக்காரன் காலை பிடித்துவிடும் காரணமாகத்தான் இதெல்லாம் நடக்கிறது என்று என் மனதிற்குள் மட்டும் நினைத்துக்கொண்டு என் கணவரிடம் இதை மறைக்க ஆரம்பித்தேன். காரணம், எனது கணவருக்கு இதில் விருப்பமில்லாமல் இருக்கலாம். என் கணவர் சொன்ன புகாரால் என் கணவருக்காக நான் ஒவ்வொரு இரவும் விழித்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன். இன்று இரவு வேலைக்காரன் என்னிடம் காலை பிடித்துவிடவா என்று கேட்கும் பொழுது என் கணவர் வரும் வரை விழித்திருப்பதற்காக நான் அதை மறுத்துவிட வேண்டும் என்று அன்று முடிவு செய்திருந்தேன். மாலையானதும் நான் குளித்துவிட்டு என்னை நன்றாக தயார்படுத்திக் கொண்டு ஒரு மணப்பெண் போல் உடையை அணிந்து கொண்டு படுக்கையில் அமர்ந்தேன். வேலைக்காரன் என் அறைக்கு வந்தபோது எனக்கு மசாஜ் செய்யட்டுமா என்று கேட்டான். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். நான் சொல்வதை கேட்ட பிறகு அவன் சற்று சோகமாகி திரும்பிச் சென்றான். சிறிது நேரம் கழித்து அந்த வேலைக்காரன் கையில் ஒரு கிளாஸ் பாலுடன் என் அறைக்கு வந்தான். நான் உணவு சாப்பிட்டு விட்டதால் உடனடியாக பாலை குடித்தேன். என் கணவருக்காக காத்திருக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு தூக்கம் வந்து தூங்கிவிட்டேன். நான் காலையில் எழுந்ததும் வேலைக்காரன் உடனடியாக என் அறைக்கு வந்து, மேடம், நான் உங்களுக்கு காலை உணவு கொண்டு வரட்டுமா என்று கேட்டான். இதைக் கேட்டதும் நான் என் கணவரின் படுக்கையை நோக்கி ஏக்கத்தோடு பார்த்தேன். இதை பார்த்த வேலைக்காரன், முதலாளி ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது என்று அவர் காலை உணவை சாப்பிட்டுவிட்டு கிளம்பிவிட்டார் என்று சொன்னான். இதைக் கேட்டதும் என் மனநிலை கேட்டுப்போனது. நாள் முழுவதும் அவருக்காக காத்திருந்தேன். ஆனால் அவர் காலையில் விடுக்கென சென்று விட்டாரே என்று கோபம் கொண்டேன். நான் வேலைக்காரனிடம் தேநீர் கொண்டு வரச் சொன்னேன். வேலைக்காரன் அறையை விட்டு வெளியேறினான். பிறகு நான் என் உடலை பார்த்து அதிர்ச்சியடைந்தேன். நேற்றிரவில் நான் மணப்பெண்ணைப் போல ஆடைகள் அணிந்திருந்தேன். ஆனால் இப்போது என் உடலில் வேறு உடைகள் இருக்கிறது. ஆனால் நான் இன்னும் நகைகளை மட்டும் அணிந்திருக்கிறேன். என் தலை பாரமாக உணர ஆரம்பித்தேன். அப்படியானால் நேற்றிரவு எனக்கு என்ன நடந்தது? என் அறையில் இருந்தது யார்? அவர் என்னை என்ன செய்திருப்பார் என்று யோசித்துப் பார்க்கும்போது மயக்கம் வர ஆரம்பித்தது. ஆனால் எனக்கு எதுவும் நினைவில் இல்லை. என் இதயம் பயத்தில் படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது. நான் என் தலையை பிடித்துக் கொண்டேன். என் தலை மிகவும் வலித்தது. அதனால் வேலைக்காரன் தேநீர் கொண்டு வந்தபோது என் தலையில் மசாஜ் செய்யச் சொன்னேன். இதைக் கேட்டதும் அவன் வந்து என் தலையில் மசாஜ் செய்ய ஆரம்பித்தான். அன்று நான் நீண்ட நேரம் படுக்கையிலேயே இருந்தேன். அன்று என் கணவர் திடீரென வீட்டிற்கு வந்தார். நான் அவரை பார்த்ததும் அவரை தீட்டினேன். நான் உங்களுக்காக மணப்பெண் போல் இரவு முழுவதும் விழித்திருந்தேன். ஆனால் நீங்கள் வரவில்லை என்றேன். இதைக் கேட்டதும் என் கணவர் சொன்னார், ஆனால் நான் இரவில் அறைக்கு வந்தபோது நீ ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாய். அதனால்தான் நான் உன்னை எழுப்பவில்லை என்றார். இதைக் கேட்டு நான் ஆச்சரியமடைந்தேன். அப்போது என் உடைகளை யார் மாற்றியது? போதுமான தூக்கம் வந்த பிறகும் கூட என் உடல் ஏன் வலிக்கிறது என்று யோசிக்க ஆரம்பித்தேன். என் கணவர் சரி, பரவாயில்லை, மனநிலையை கெடுக்க வேண்டிய அவசியமில்லை என்றார். இன்று இரவு வேலை விஷயமாக வெளியே செல்ல வேண்டியிருக்கிறது. அதனால் திரும்பி வர தாமதமாகிவிடும். ஆனால் இப்போது எனக்கு 3-4 மணி நேரம் சும்மாதான் இருக்கிறது. நீ சொன்னா நான் இப்போது உன்னை வெளியே எங்காவது கூட்டிட்டு போறேன் என்று சொன்னார். அதைக் கேட்டதும் என் மனநிலை தானாகவே மேம்பட்டது. இரவின் அனைத்து நிகழ்வுகளையும் மறந்து மகிழ்ச்சியடைந்தேன். திருமணத்திற்குப் பிறகு நான் என் கணவருடன் எங்கேயாவது வெளியே செல்வது இதுவே முதல் முறை. என் கணவர் எனக்காக காரில் அமர்ந்திருந்தார். நான் அவசரமாக தயாராகத் தொடங்கினேன்.
அந்த நேரத்தில் வேலைக்காரன் என்னிடம் வந்து, மேடம், நீங்க எங்காவது போறீங்களா என்று கேட்டான். இதை கேட்டதும் நான் அவனிடம் சொன்னேன், ஆமாம், ஆனால் நீ ஏன் கேட்கிறாய் என்றேன். இதை கேட்ட வேலைக்காரன், நான் உங்கள் வேலைக்காரன், அதனால் உங்கள் உடல்நிலை சோர்வடையும் என்பதால் வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறேன் என்றான். இதை கேட்டதும் எனக்கு கோபம் வந்தது. நீ என் வேலைக்காரன்தான், என் கணவனாக மாற முயற்சிக்காதே என்று சொன்னேன். இதை சொல்லிவிட்டு நான் வெளியே சென்றேன். எனக்கு எதற்கு கோபம் வந்தது என்று தெரியவில்லை. நான் அந்த வேலைக்காரனுக்கு என் மனதின் ஒரு பகுதியை கொடுப்பேன். அவனும் என்னிடம் சொன்னது தவறு என உணர்ந்திருந்தான். அதனால் நான் வீட்டிற்கு வந்தபோது என் முன்னால் அவன் வரவில்லை. என் கணவர் என்னை வாசலில் விட்டுவிட்டு வெளியே சென்றார். ஆனால் நான் உள்ளே வந்தபோது என் உடல் முழுவதும் வலித்தது. ஒருவேளை என் உடல் மசாஜுக்கு பழகிவிட்டதோ என்னவோ, அதனால் இரவு வந்தவுடன் எனக்கு மசாஜ் செய்ய ஆசை வரும். ஆனால் நான் அந்த வேலைக்காரனை கோபப்படுத்தியிருந்தேன். அதனால் இன்று அவன் எனக்கு மசாஜ் செய்ய வரவில்லை. ஆனால் எனக்கு அவன் தேவைப்பட்டதால் நான் ஒரு வேலைக்காரியை அழைத்து அந்த வேலைக்காரனை அழைக்கச் சொன்னேன். சிறிது நேரம் கழித்து அந்த வேலைக்காரன் என் அறைக்குள் வந்து என் படுக்கையில் அமர்ந்து அமைதியாக என் கால்களை மசாஜ் செய்ய ஆரம்பித்தான். இதை பார்த்து எனக்கு கவலையாக இருந்தது. நான் அவனிடம் இவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசினேன். ஆனால் அவன் என் வார்த்தைகளை தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. நான் அவர் அமைதியாக இருப்பதைக் கண்டதும் அவனிடம் அப்போது என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அதனால்தான் உன்னை திட்டினேன். ரொம்ப நாட்களுக்குப் பிறகு நான் என் கணவருடன் எங்கேயாவது வெளியே செல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் நீ அதை தடுக்க நினைத்தது எனக்கு பிடிக்கவில்லை. ஆகவே தயவுசெய்து என்னை மன்னித்துவிடு என்றேன். நான் அவனுடைய முதலாளி, இந்த வேலைக்கு நான் அவனுக்கு பணம் கொடுப்பேன். ஆனால் மனிதநேயம் இன்னும் என்னுள் உயிருடன் இருந்தது. அதனால்தான் நான் உரிமையாளராக இருந்தாலும் வேலைக்காரனிடம் மன்னிப்பு கேட்டேன். ஏனென்றால் அவன் ஒரு வேலைக்காரனாக இருந்தாலும் அவனும் ஒரு மனிதன்தான். நான் சொல்வதை கேட்ட பிறகு வேலைக்காரன் சொன்னான், நான் உங்கள் வேலைக்காரன். இந்த வேலைக்கு நான் உங்களிடம் சம்பளம் வாங்குகிறேன் என்றான். எனவே நீங்கள் என்ன வேண்டுமானாலும் என்னிடம் சொல்ல உங்களுக்கு உரிமை உண்டு என்றான். இப்படி அவன் சொல்வதைக் கேட்டதும் நான் அமைதியாகிவிட்டேன். அவனிடம் இனிமேல் இப்படி எதுவும் சொல்ல மாட்டேன் என்று முடிவு செய்தேன். அன்று இரவு வெகுநேரம் வரை அவன் எனக்கு மசாஜ் செய்து கொண்டிருந்தான். பிறகு நான் தூங்கிவிட்டேன். வேலைக்காரன் எப்போது என் அறையை விட்டு வெளியேறினான், என் கணவர் எப்போது வீட்டிற்கு வந்தார் என்பது எனக்கு தெரியவில்லை. நான் காலையில் எழுந்தபோது என் கணவர் குளியல் அறையில் வெளியே செல்ல தயாராகிக் கொண்டிருந்தார். நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்க்க ஆரம்பித்தேன். இந்த நாட்களில் எனக்கு என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. வேலைக்காரனின் மசாஜ் காரணமாக எதையும் உணராமல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பேன். எனக்கு வேறு எதுவும் தெரியாது. என் கணவர் எப்போது அறைக்குள் வருவார் என்று கூட எனக்கு தெரியாது. என் கணவர் வருவதற்கு முன் அவன் எனக்கு மசாஜ் செய்யும் போதெல்லாம் நான் திடீரென்று ஆனந்த தூக்கத்தில் இருக்கும் அளவுக்கு இந்த வேலைக்காரனின் மசாஜில் என்ன மந்திரம் இருக்கிறது என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். காலையில் எழுந்ததும் எனக்கு தலை வலிக்கிறது. ஆனால் நான் கணவரிடம் இதை சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த வேலைக்காரனிடமிருந்து நான் மசாஜ் செய்து கொண்டிருப்பதை என் கணவர் தெரிந்து கொள்ள நான் விரும்பவில்லை. ஒரு நாள் என் கணவர் பகலில் வீட்டில் இருந்ததால் வீட்டு வேலைகள் அனைத்தையும் அந்த வேலைக்காரன் மூலம் செய்ய வைத்தேன். அவனை என் அறைக்குள் வரவிடவில்லை. வேலைக்காரன் வீட்டு வேலைகள் அனைத்தும் செய்து கொண்டே இருந்தான். மேலும் நான் யாரிடமும் மசாஜ் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. இதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது என்று விரும்பினேன். இந்த நேரத்தில் என் கணவர் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போதெல்லாம் நான் அந்த வேலைக்காரனை அறைக்குள் அழைப்பேன். ஆனால் ஒரு நாள் என் கணவர் திடீரென்று வீட்டுக்கு வருவதாக தெரிந்தது. அப்போது நான் அறையில் இருந்தேன். இதை கேட்ட பிறகு நான் மிகவும் பயந்தேன். என் கணவர் வருவதற்குள் வேலைக்காரனை அனுப்பிவிட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இந்த வேலைக்காரன் மிகவும் புத்திசாலி. என் கணவர் வீட்டிற்கு வருவதற்கு முன்பு வேறு வேலைகளில் மும்மரமாக இருந்தான். என் கணவருக்கு எதுவும் தெரியாது. நான் வீட்டில் உள்ள மற்ற வேலைக்காரிகள் மூலம் மசாஜ் செய்ய வைத்திருக்கலாம். ஆனால் அந்த வேலைக்காரனின் கைகளில் என்ன மந்திரம் இருந்தது? நான் தினமும் அவனை ஏன் என் அறைக்கு அழைத்தேன், என்ன நடக்கிறது என்று எனக்கே தெரியவில்லை. இரவில் வேலைக்காரன் மசாஜ் செய்யவில்லை என்றால் காலையில் எழுந்ததும் என் தலை கனமாகிவிடும், சோர்வாகவும் இருக்கும். ஒரு இரவு வேலைக்காரனிடம் மசாஜ் செய்து கொண்டு ஆழ்ந்த தூக்கத்தில் உறங்கினேன். காலையில் கண்களை திறந்தேன். அன்றும் என்னுடைய உடைகள் அனைத்தும் மறுபடியும் மாறியிருந்தது. எனக்கு என்ன நினைக்கிறது? இதை யார் செய்திருப்பார்கள்? என் கணவர் எனக்கு இதை செய்தாரா என்று யோசித்துக் கொண்டே கண்ணாடி முன்னாடி போய் பார்த்த நான் அதிர்ச்சியடைந்தேன். ஏனென்றால் என் உடல் முழுவதும் அங்கங்கே சிவப்பு நிற அடையாளங்கள் இருந்தன. அதை பார்த்ததும் நான் சிந்தனையில் மூழ்கினேன். இது என்ன மாதிரியான குறியீடு? நான் என் உடலை தொட்டு பார்க்க ஆரம்பித்தேன். அந்த குறியை அழைக்க முயற்சி செய்தேன். ஆனால் அது நடக்கவில்லை. மறுநாள் காலையில் என் உடலை பார்த்தேன். அந்த குறி மறைவதற்கு பதிலாக பரவத் தொடங்கியிருந்ததைக் கண்டேன். அதை பார்த்ததும் நான் பதட்டமாக இருந்தேன். பிறகு வேலைக்காரன் என் அறைக்கு வந்து மசாஜ் செய்கிறேன் என்றான். நான் அந்த அடையாளத்தை மறைக்க விரும்பினேன். அது என் கணவருக்கும் தெரிந்துவிடும் என்பதால் இன்னைக்கு நீ என் கால்களை மசாஜ் பண்ணுன்னு அவன்கிட்ட சொன்னேன். அவன் வாய்மொழியால் எதுவும் கேட்கல. ஆனால் எனக்கு உள்ளுக்குள் பயமாக இருந்தது.
என் கணவர் என்றைக்காவது இந்த குறியீடுகளை பார்த்தால் நான் அவருக்கு என்ன பதில் சொல்வேன்? அதைப் பற்றி நினைத்து நினைத்து சோர்வடைந்து போய்விட்டேன். அதனால் என் கால்களை தலையணை மேல் வைத்துக் கொண்டேன். வேலைக்காரன் என் கால்களை மசாஜ் செய்ய ஆரம்பித்தான். தூக்கம் காரணமாக என் கண்கள் மூடியிருந்தன. அப்போது வேலைக்காரன் எனக்கு ஆச்சரியம் மட்டும் ஒன்றை சொன்னான். அவன் என்னிடம், மேடம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என்றான். என் கண்கள் மிகவும் சோர்வாகத் தொடங்கியது. அவன் என்ன சொன்னான் என்று எனக்கு புரியவில்லை. பிறகு நான் ஆழ்ந்த தூக்கத்தில் உறங்கினேன். காலையில் கண்களைத் திறந்தேன். என் கணவரும் படுக்கையில் படுத்திருந்தார். என் தலை பாரமாக இருந்தது. என் உடல் வலித்தது. அதையும் மீறி நான் என் கணவரின் அருகில் சென்று அமைதியாக அந்த குறியைப் பற்றி சொன்னேன். அந்த குறி அதிகரித்து வருவதாக நினைத்தேன். அதனால் என் கணவரிடம் இதைப் பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இதைக் கேட்ட என் கணவர் என் உடல் முழுவதும் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை பார்த்து கோபத்தில் குதித்தார். அவர் என்னிடமிருந்து விலகி நின்று, நீ என்னை ஏமாற்றிவிட்டாய், அதற்கான தண்டனை உனக்கு கிடைத்துவிட்டது என்று சொல்ல ஆரம்பித்தார். இது ஒரு நோய் அல்ல. உன் தவறுக்கு கிடைத்த தண்டனை எனக்குள் என்ன குறை இருந்ததால் நீ இன்னொருவனை கண்டுபிடித்தாய். நான் வேலையில் மும்மரமாக இருந்தேன். ஆனால் நான் இன்னும் சாகவில்லை. ஆனால் நீ என்னை இப்படி அசிங்கப்படுத்திவிட்டாய் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். இதைக் கேட்டதும் நான் திகைத்துப் போனேன். நான் அவரிடம் என்ன பேசுறீங்க என்று கேட்டேன். நான் அப்பாவி என்று சொன்னேன். ஆனால் என் கணவர் சிரிக்க ஆரம்பித்து, இந்த அடையாளங்கள் நீ குற்றவாளி என்று சொல்கிறது. அதனால் நீ வீட்டை விட்டு வெளியேறு என்றார். நான் உனக்கு விவாகரத்து ஆவணம் அனுப்புவேன் என்று என்னை வெளியே தள்ளிவிட்டார். நான் அழுது கொண்டே பெற்றோரின் வீட்டுக்கு வந்து நான் குற்றமற்றவள் என்பதை அவர்களுக்கு சத்தியம் செய்தேன். அவர்கள் என்னுடையவர்கள், அதனால் என்னை நம்பினார்கள். அவர்கள் என் கணவரிடம் சமாதானம் பேசப் போவதாக கூறினார்கள். ஆனால் அவர்கள் செல்வதற்குள் விவாகரத்து ஆவணம் என் வீட்டிற்கு வந்து சேர்ந்தது. என் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை மொத்தமாக அழிக்கப்பட்டது. இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? அங்கே யாரும் இல்லை. நான் பல நாட்கள் அழுது கொண்டே என் அறையில் இருந்தேன். நான் இறந்து விடுவேன் என்று உணர ஆரம்பித்தேன். ஒரு நாள் அம்மா என் அறைக்கு வந்தாள். அவள் சொன்னாள், யாரோ உன்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று. ஒருவேளை என் கணவர் வந்திருக்கலாம். அவர் என் அப்பாவினத்தை உணர்ந்திருக்கலாம் என்று நினைத்து ஓடி வந்தேன். ஆனால் என் கணவர் அங்கே இல்லை. மாறாக அவர் வீட்டில் வேலை செய்த அதே வேலைக்காரன் இருந்தான். நான் அவனிடம் வந்ததற்கான காரணத்தை கேட்டபோது, உங்களுடைய அந்த அடையாளத்தைப் பற்றி எனக்கு தெரியும் என்று சொன்னான். இதைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். ஏன் இந்த அடையாளங்கள் வந்தன? இதைக் கேட்டு எழுந்து நின்று அவன் சட்டையை பிடித்து கேட்டேன். என் கணவர் ஏன் என் மீதில் இவ்வளவு மோசமான குற்றச்சாட்டுகளை சொன்னார் என்பது இப்போது எனக்கு புரிகிறது. காரணம், அந்த வேலைக்காரன் உடம்பிலும் என் உடம்பில் ஏற்பட்ட அதே சிவப்பு நிற அடையாளங்கள் இருந்தன. இதனால் நான் கோபமாகி அந்த வேலைக்காரனை அடிக்க ஆரம்பித்தேன். இது என் உடலில் எப்படி வந்தது? மசாஜ் என்ற பெயரில் நீ எனக்கு என்ன செய்தாய்? உண்மையே சொல்லுன்னு கேட்டதும் வேலைக்காரன் என் இரு கைகளையும் பிடித்துக்கொண்டு, என் பெயர் கார்த்திக். நான் உன்னுடன் பல்கலைக்கழகத்தில் படித்தேன். ஆனால் நான் உன்னை ஒரு தரையாக காதலித்தேன் என்றான். நானும் ஒரு டாக்டராக வேண்டுமென்று விரும்பினேன். நாம் 2 பேரும் டாக்டர் ஆன பிறகு உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்க வேண்டுமென்று நினைத்தேன். ஆனால் ஒரு நாள் உன் தோழி மூலமாக உன் அம்மா உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க விரும்புறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால்தான் பயந்து உன் வீட்டுக்கு ஒரு திருமணம் முன்மொழி அனுப்பினேன். ஆனால் உன் அப்பா மறுத்துவிட்டு, என் பொண்ணுக்கு டாக்டரான அப்புறம்தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்று சொன்னார். அதனால்தான் நான் மன அமைதியுடன் படிப்பை தொடங்கினேன். பின்பு என் உறவினரின் திருமணத்திற்கு 1 வாரம் வெளியே செல்ல வேண்டியிருந்தது. நான் திரும்பி வந்தபோது நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்கள் அப்படின்னு வேலைக்காரன் என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். நான் அவன் பேச்சை பார்த்து கொண்டே இருந்தேன். இப்போது நான் திரும்பி வந்துவிட்டேன். ஆனால் என் காதல் வேறு ஒருவரின் மணப்பெண்ணாக மாறியது ஏற்றுக்கொள்ள முடியாமலும், உன்மீதான காதலிலும் பைத்திய காலத்தளத்திலும் நான் உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரனானேன். அப்போதுதான் நான் உங்கள் அருகில் இருக்க முடியும். நான் உன்னிடம் பழக விரும்பினேன். ஆனால் மசாஜ் செய்வதாக கூறி உன் அறைக்குள் வந்தேன். இரவில் நீ தூங்கிக் கொண்டே இருப்பதற்காக உனக்கு தரும் பாலில் சோர்வை போக்கும் மூலிகை கலந்து கொடுப்பேன். நீ என்னுடையவள் என்பதால் உன் கணவரால் உன் அருகில் வர முடியாதவாறு செய்தேன். வேறு யாரையும் உன்னை நெருங்கி பார்க்க விடவில்லை என்று அவன் சொல்ல, இதைக் கேட்டு நான் திகைத்துப் போனேன். நீ எப்போதாவது என்னிடம் தப்பு பண்ணியிருக்கிறாயா என்று கேட்டேன். இதைக் கேட்டு அவன் என் கையை அவன் தலையில் வைத்து, உன் அனுமதி இல்லாமலே நான் உன்னை மிகவும் நேசித்தேன் என்றான். நான் உன்னிடம் வேறு எதையும் விரும்பவில்லை என்று சொன்னான். இதைக் கேட்டதும் எங்கள் இருவரின் உடலில் இருந்த அடையாளங்களை நோக்கி கை காட்டினேன். உடனே அவன் சிரித்துவிட்டு, இது வெறும் ஒவ்வாமைதான் என்று கூறினான். உன் கணவரை நம் 2 பேர் மீது சந்தேகப்பட வைப்பதற்காகத்தான் அப்படி செய்தேன் என்றான். இதைச் சொல்லி அவன் என்னிடம் மன்னிப்பு கேட்டான். 1 வருடம் முழுவதும் நான் அவனை தண்டித்த பிறகு, நான் அவனை மன்னித்த பின்னர் அவனையே மணந்தேன். இப்போது அவனோடு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன். மிகப்பெரிய தந்திரம் செய்து கார்த்திக் தனது காதலில் அனன்யாவை அடைந்தான். நண்பர்களே, இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.